வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. சார், இப்போ குரூப் 2A வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த குரூப் 2 அதோட ரிசல்ட்ஸ், வரப்போற ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, கொஞ்சம் வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல சொல்றேன் நாளைக்கு. ஸோ இது குரூப் 1க்குரிய குரூப் 1 ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்பிரன்ஸ் நானும் போயிருந்தேன். ஸோ அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா 37+2 கொரோனா எக்ஸ்டென்ஷன்ஸ், அதனால 39 இருக்கு. ஸோ அது மாதிரி நமக்கு தெரியும் குரூப் 1 ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஹிதாயத்துல்லா அவர் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே இது ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்தாச்சு, அதிகாரிகளையும் பார்த்தாச்சு. சரிங்களா, சிஎம் நாலேஜுக்கும் போயிருக்கோம். அட்லீஸ்ட் ஒன் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு போட்டித் தேர்வர்களுக்கான ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு, கலீல் பாஷா தலைமையில. சரிங்களா, ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பினான்சியலா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு சரியா. டிஎன்பிசி மட்டும் கிடையாது, டிஎன்பிசி, டிஆர்பி, மற்ற தேர்வாணையங்கள் போயிட்டோம். கண்டிப்பா சார், ரூரல் ஏரியா படிக்கிறவங்களுக்கு குரூப் 1க்கு அவேர்னஸ் வர்றது எபோவ் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்குள்ள 2 அட்டெம்ப்ட் போட உடனே முடிஞ்சிடும். சப்போர்ட் சார், ப்ளீஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வேணும் குரூப் 1க்கு. நீங்க உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக கிட்டத்தட்ட நாங்க தேர்வர்களுடன் பல வருடங்களாக பாத்தீங்கன்னா இதற்காக தொடர்ந்து முன்னேற்பாடுகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 37 இயர்ஸ் இருக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா பீரியட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறதுனால இப்போ 39 இயர்ஸ். ரெண்டாவது நமக்கு தெரியும் குரூப் 1ங்கிறது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ், அந்த மாதிரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருது. ஸோ அதனால மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 45 to 49 இயர்ஸ் அல்லது ஒன் டைம் டிஆர்பி கொடுக்குற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அது நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். 100% கரெக்ட் சார் அப்படின்னு சொல்றது நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், ஃபேஸ்புக்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1+14 மெம்பர்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியும். மெம்பர்ஸுக்கு தேவையே இல்லை, தேவையில்லாத செலவு. சரிங்களா, அங்க கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்காங்க, செக்ரட்டரி, ஒரு சேர்மனை போட்டுக்கலாம், எவ்வளவு ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூலே சீர்திருத்தங்கள் சொல்லணும், கொண்டாடணும். இந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, மெம்பர்ஸ் தான் மார்க் போடுவாங்க. அந்த கல்ச்சரே முதல் தூக்கணும். எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸும் மார்க் போடணும், அதெல்லாம் ஆவரேஜ் எடுத்து தான் மார்க் பண்ணும் போது ஒரே ஒருத்தரோட கையில மதிப்பெண் இருக்கக்கூடாது. மெம்பர்ஸ் எல்லாமே உண்மையிலேயே தேவையில்லாத ஆணிதான். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு தான் எடுக்கும். சார், பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஐ காட் இன் 2021. Should I apply for online PSTM certification? Is it a must? சார், நார்மலா உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அந்த ப்ராப்பர் ஃபார்மேட்ல, டிஎன்பிசி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா போதும். இதற்காக நீங்க தனியா ஆன்லைன் இதே மாதிரிதான் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் திரும்ப ஆன்லைன்ல பண்ணுமா, இல்ல ஆன்லைன் சர்டிபிகேட் எத்தனை வருஷம் வேல்யூ இருக்குன்னா, நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆன்லைனோ நேரடியாவோ லைஃப் டைம் வேல்யூ. அதனால நீங்க தனியா போய் ஆன்லைன்ல பிஎஸ்டிஎம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்டர்வியூ கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால கொஞ்சம் போஸ்ட்டுக்கு இன்னும் இருக்குது. சரிங்களா, செலக்டிவா இருக்கு, டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு இருக்கு, குரூப் 1க்கு இருக்கு, வரப்போற குரூப் 2 இருக்கு. அந்த மெம்பர்ஸ் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்டர்வியூ எந்த அளவுக்கு நேர்மையா இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு என்ன பண்றாங்க சொல்லுங்க. இந்த இண்டிபெண்டன்ட் பாடி மெம்பர்ஸ் என்னத்தை புதுசா வச்சிருக்காங்க? சரிங்களா, ஒரு குளறுபடிகள் தவிர வேற என்ன இவங்களால பண்ணிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. 14 மெம்பர்ஸ், ஒருத்தர் கூட தேவையில்லை. ஒரே ஒரு சேர்மன், அது கூட தேவையில்லை சொல்ல போனா. சரிங்களா, சரி போனா போட்டுமேட்டு ஒரு சேர்மன் மத்தவங்க எஃபிஷியன்டா நினைச்சா பண்ணலாம். எவ்வளோ விதமானது பண்ணும்போது இவங்க பண்ண முடியாதா? இல்ல, சேர்மன் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே நேர்மையான முறையில் வெறும் நேர்மையா மட்டும் உட்காந்து சும்மா சம்பாதிச்சுட்டு சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தா பார்த்தாது. சரிங்களா, எஃபிஷியன்டா இருக்கணும், டெய்லி வரணும், திறமையா செயல்படணும். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 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 கொஸ்டின் ஒழுங்கா இல்லையா சொல்றோமா, உடனே பாத்தீங்கன்னா அந்த எவால்வேட்டர் அவங்க எல்லாம் மாத்தணும். அந்த மாதிரி ஆக்டிவா, ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். அப்படி வராலும் கிடையாது. அப்புறம் எதுக்கு மெம்பர்ஸ்? 3 மெம்பர்ஸ் ஈஸியா கரப்ஷன் பண்ணிடுவாங்களா? நிறைய பேர் இருந்தா பண்ண மாட்டாங்களா? என்ன வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்கு. அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படிங்கறதா ஒண்ணு. சார், ஒழுங்கா பண்ணா யூபிஎஸ்சி ஒழுங்கா பண்ணுது, அதனால அது கரெக்டா இருந்துட்டு போகுது. இங்க ஒழுங்கா ஒண்ணுமே பண்றது கிடையாது. எதுக்கு தேவையில்லாத செலவு? ஏற்கனவே அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதிகமாக செலவுகள்லாம் குறைக்கிறேன்றாங்க. இது எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா? ஒவ்வொரு மெம்பருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்குரிய எல்லா செலவுகள் இத்தியாதி பாத்தீங்கன்னா சில லட்சங்கள்ல இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாதம். அப்போ பாத்துங்க, 14 மெம்பர்ஸ்க்குனால எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கோடிகள்ல செலவாகும்.
அது ஒரு ரீசன் சரிங்களா. ஏன் அப்பாயிண்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ரீசன். ஏன் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லா அப்பாயிண்ட் பண்ணல, இருக்கிறவங்களை வச்சே மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லாமே போயிடலாமேன்னு சொல்ல வரேன். இருந்தாலும் அப்படிதான் நடக்குது. இல்லைன்னா இன்னும் சிறப்பாவே நடக்கும். ஆமா, ட்விட்டர்ல ஒரு மெம்பர் அப்டேட் போட்டுட்டே இருக்காரு சரிங்களா. அதுக்காக வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அவர் ஒருத்தரை வேணா வச்சுக்கலாமா. குரூப் 2 வேகன்சிக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, இப்ப இதற்கான மெயின்ஸ் ரேஷியோ வேறுபடுது, இது தவறுதானே, அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்ததுல வீடியோல சொல்றேன். அதே மாதிரி இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல பெண்களுக்காக போட்டிருக்காங்களே, இது சரியா, அடுத்த வீடியோ பாருங்க. குரூப் 4 இந்த ஓவரால் செலக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சத்யரா ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க சரிங்களா. அது சம்பந்தமா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால முன்னாடியே வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் அதுல டிரான்ஸ்பேரன்சிக்காக பட் அதுல பேர் எதுவுமே இல்லாம இருக்கு, ஜாப்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க சரிங்களா. சோ இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் சரிங்களா. பட் இது முழுமையா கிடையாது. முழுமையா டிரான்ஸ்பரன்சியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அந்த சிஸ்டம் முறையில தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. டைபிஸ்ட்ல வந்து பெண்கள் கூடுதலா இருப்பாங்க. கண்டிப்பாக டைபிஸ்ட் படிக்கிறதே அதிகமா அவங்க தான் படிப்பாங்க சரிங்களா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 டைபிஸ்ட் வகுப்புக்கு போங்க, அங்க யார் அதிகமா இருப்பாங்க, பெண்கள் தான் அதிகமா பிறந்துல தொன்று கட்டு காலம், அதனால அவங்களும் இருக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கரெக்டா பண்ணிருக்கிறாங்க. சோ அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாமே 100% மெரிட் அடிப்படையில் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இப்ப ட்ரை பண்ணுங்க. அந்த நான் சொல்லி அந்த போட்டித் தேர்வர்களுக்காக குரல் கொடுக்கறவங்களுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. சோ அதற்காக கொஞ்சம் அவங்க நிறைய இடத்துல நிறைய செலவு பண்றாங்க சரிங்களா. அந்த மாதிரி பார்க்கக்கூடியது ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரிங்களா. அவங்களுக்காக மானிட்டரியா சப்போர்ட் பண்ண சொல்லிருந்தோம். அது இப்ப இதாகும்னு நினைக்கிறேன். உங்களால முடிந்த தொகையை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்புவோம். அது சம்பந்தமா வந்து இதற்கு முந்தின வீடியோ இருக்கு, அதுல நான் பாத்துக்கோங்க. கலீல் பாஷா அவர்களுக்கு அனுப்பணும். அதான் இஷ்யூ வித் ரிசீவர் அக்கௌண்ட்ன்றாங்க. இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அக்கௌண்ட் அனுப்புங்க. அதுக்குதான் இ ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஆமா, அந்த ஒரு கொஸ்டின் பாத்தீங்களா. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தமிழ் பாட புத்தகத்துல ஒரு நாடகம் இருக்கு. அந்த நாடகத்துல வந்து புனைப்பெயர்ல ஒரு ஒரு புனைப்பெயர் கூட கிடையாது. அந்த நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகம் நடிக்கிறாங்க. இந்த ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க எழுத்தாளர் நமக்கு தெரியும், இலக்கியவாதி தெரியும் சரிங்களா. அவங்களுக்காக வந்து வளர்மதி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் விழால ஒரு பேசுற மாதிரி இருக்கு. வளர்மதிங்கிறது ஒரு 10வது படிக்கிற ஒரு பொண்ணு. அது ஒரு கற்பனையா வரக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ராஜம் கிருஷ்ணன் மாதிரி பேசுறாங்க. சோ அந்த ராஜம் கிருஷ்ணனோட நாவல் வேருக்கு நீர், இந்த நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அதுல வளர்மதிங்கிறத சேர்த்துறீங்களா. அது எவ்வளவு மடத்தனமான விஷயம். அதுக்குதான் இ ஆப்ஷன். எதை எடுத்தாலும் இ ஆப்ஷன் வச்சு தப்பிச்சுட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான். யாருமே கண்டுபிடிக்க முடியாது, யூபிஎஸ்சியே கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிச்சு 2024 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ் கேன்சல் பண்ண முயற்சி எடுங்க. சொல்லுங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இது பண்ணுங்க, நான் வரேன் சரிங்களா. இங்க வந்து ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க சரிங்களா. நான் வரேன், நான் வந்து பேசுறேன். அதற்காக வந்து நம்ம கலீல் பாஷா அவர்கள் இருக்காங்களா, அந்த போட்டித் தேர்வு அமைப்பு, அவங்கள்ட்டையும் சொல்றேன், நீங்க பண்ணுங்க. இது ஆஸ்பிரன்ஸ் நீங்க தான் பண்ணணும். நாங்க சப்போர்ட் பண்றோம், பார்ட்டிசிபேட் பண்றோம். உங்களை மாதிரி கிடையாது. ஏதாவது நான் உங்களுக்காக நடக்கும்போது நீங்க வரைய மாட்டீங்க. நிறைய பேர், சில பேர் மட்டும் தான் வருவாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா குரூப் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட அந்த த்ரீ வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில இருந்து இங்க வந்திருக்காரு. நேத்து வந்து இருந்தார் சரிங்களா. உங்களுக்கு எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் அசிங்கமே படல. ஆனா எனக்கு வேணும், இது வேணும், எவனோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம அதனுடைய பலனை மட்டும் அனுபவிச்சா போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. சார் ஒன் டவுட், டிஎன்பிசி ரிசல்ட்ல வித்துகள் லிஸ்ட் என்ன ரீசன் பண்றாங்க, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எப்படி நடக்கும்? சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸா கொண்டு போய் காட்டுங்க. நார்மலா வித் ஹெல்டு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஓசி, இந்த ஏற்கனவே அரசு வேலையில இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஒழுங்கா இல்லாம இருக்கும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி, ஆணோ பொண்ணோ, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபாதர் அவங்க நேம்ல தான் இருக்கும். கல்யாணம் ஆன முன்னாடி உடனே ஹஸ்பண்ட் நேம்ல தான் வாங்கிடக்கூடாது சரிங்களா. இன்டர் காஸ்ட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசில எந்த விதமான ரிசர்வேஷனோ எதுவுமே கிடையாது, முன்னுரிமையே கிடையாது. ஞாபகம், ஏன்னா அது நிறைய பேர் கேட்கறாங்க. அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிக்கும் டிஎன்பிசிக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க ரிசர்வேஷன் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா நடத்துவாங்க தெரியுங்களா. அங்கங்க நேரடி நியமனம் வரும், எழுத்து தேர்வு எதுவுமே இல்லாம. அந்த மாதிரி தேர்வாணையங்கள் மூலமாக இல்லாம அந்தந்த துறைகளின் மூலமாக பண்ணுவாங்க தெரியுங்களா. அங்கதான் அது உண்டு. கொரோனா அதுவும் அங்கதான் உண்டு. அதாவது கொரோனா டெத் அந்த வாரிசுகள் இருக்குல்ல, அதுக்குள்ளே ரிசர்வேஷன். சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் அப்லோடு பண்ணீங்களோ சர்டிபிகேட்ஸ் இதுல அப்ளிகேஷன்ல, அதோடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டை நீங்க எடுத்துட்டு நேரடியா வெரிபிகேஷன் வரணும்னா நேரடியா ஆபீஸ்க்கு போறோம். குரூப் 2 போன்றதுக்குலாம் நேரடியா வருவாங்க. இல்ல இ சேவை அப்படின்னா இ சேவையில நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். அது எந்தெந்த தேர்வுக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நார்மலா வித் ஹெல்டு இதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதிகமாக வித் ஹெல்டு இருக்குன்னா இந்த என்ஓசி, அப்புறம் வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது,
அதுக்கப்புறம் வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணும், உங்க டிகிரி சம்பந்தமா ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், உங்க யூனிவர்சிட்டி வந்து உண்மையிலே இது யூஜிசி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி டிகிரியா அப்படிங்கிறது இல்லாம இருந்தா வரணும். அதே மாதிரி ஈக்குவலன்ட் டிகிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வரும். நோ மெயின்ஸ் ஃபார் குரூப் 2A. இப்படியே சொல்லிட்டே இருந்தா முடியாது. இதுக்கு ஒண்ணு பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு மெயின்ஸ் அறிவிச்சாங்க. குரூப் 4க்கு மெயின்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி மதுரையில பிரம்மாண்டமான ஒரு மாநாடை வந்து நானே நடத்துவீங்களா IITET மூலமாக நான் நடத்தினேன். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்டவங்க வந்திருந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதுல மெயின்ஸ் வந்து நடக்கல, ஒன்லி ப்ரிலிம்ஸ் தான் நடக்குது. இதே மாதிரி குரூப் 2Aக்கும் நீங்க ஆஸ்பிரன்ஸ் முயற்சி எடுங்க, நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மானிட்டரியாஸ் அனுப்புங்க. மானிட்டரியா சப்போர்ட் பண்ணிட்டு கலில் பாஷா அவர்களை கேளுங்க, அவங்க கண்டிப்பா இதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. பட் நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஆளாவும் நேரடியா வரணும். சும்மா பணத்தை மட்டும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது, நேரடியா வரணும். அப்பதான் வந்து நிறைய ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது அரசுக்கு தெரிய வரும். ஏன்னா இது ஒரு எலெக்ஷன் ஆண்டு அப்படிங்கும் போது அதை பத்தி அது நம்ம இது கேட்கறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குல்ல. டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் அப்படிங்கும் போது ஒழுங்கா திருத்துறது கிடையாது, ரொம்ப ஹியூஜ் டிலே ஆகுது. அந்த ஒரு தகுதித்தாள் மாதிரி கூட வச்சிருந்திருக்கலாம், டெஸ்கிரிப்டிவா வைக்கிறது தான் பிரச்சனை. அதையும் வந்து ஸ்கோரிங் பேப்பரா இருக்கிறது தான் பிரச்சனை. வெரி குட், இவர் தான் சூப்பர். எனக்கு 36 சார் எலிஜிபிள் சார், இருந்தாலும் பணம் அனுப்புறேன். அனுப்புறேங்கிறது குரூப் 1க்கு மட்டும் கிடையாதுங்க, மற்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அவன் நிறைய பண்ண முடியும் உங்களுக்கு. சரி, உங்களால நிறைய விஷயத்துக்கு வர முடியாது, சரியா வர முடியலன்னா அட்லீஸ்ட் மானிட்டரி சப்போர்ட்டாவது பண்ணுங்க. பண்றவங்களுக்கு பண்ணுங்க. 2001 to 2010 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி. ஆமா, டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years பேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கல எக்ஸப்ட் டிஎன்இஎஸ்ஆர்பியை தவிர. ஸோ அப்போ பேன் போட்டது நிறைய பேர் வந்து பாதிச்சது, நிறைய பேரோட குரூப் 1 கனவு வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து கிட்டத்தட்ட 40 years வரைக்கும் கொடுத்தாங்க. பட் அது வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வருஷம் வருஷம் வந்திருந்தா பரவாயில்லையே. வருஷம் வருஷம் எக்ஸாம்ஸ் நடக்கிறது இல்லைல்ல. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் இருக்காங்க. தேர்வை நேர்மையான முறையில் ஊழல் இல்லாமல் காலகாலத்துல நடத்த சொல்லுங்க சார், அதுவே போதும். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி நேர்மையா நடக்குதுன்னு நம்புறாங்க, உண்மை தெரிஞ்சா பாவம். சோ நான் எப்பவுமே சொல்றதுதான், திரும்பவும் சொல்றேன் சரிங்களா. நேர்மையாக ஒரு குரூப் 4 போன்ற தேர்வுகள் அப்படிங்கிறது நேர்மையாக ஒரு 70% கண்டிப்பா நடக்கும் சரிங்களா. அதுல ஏதாவது மெஷின் குளறுபடி பண்ணா மட்டும்தான் அந்த குளறுபடி இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா 70% மினிமம். அதே மாதிரிதான் குரூப் 2 போன்ற தேர்வுகள் கண்டிப்பா 50% நேர்மையான முறையில் இருக்கும். குரூப் 1 போன்ற தேர்வுகள்ல கண்டிப்பா ஒரு 10-20% நேர்மையான முறையில் இருக்கும். ஆனுவல் பிளானர் அப்டேட் வருமா அப்படிங்கிறது தெரியல, எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, பார்க்கலாம் சரிங்களா. ஆனுவல் பிளானர் அப்டேட் வருமா அப்படின்ட்டு 50-50 தான். திருத்துபவர்கள் திறமை இல்லை என்பதை விட ஒரு அலட்சியம் காட்டுவதாக தெரிகிறது. சரியாக கொஸ்டின் எடுத்தால்தான் அந்த மாத சேலரி கிடைக்கும் என்று இருந்தால் அவர்கள் இப்படி செய்வார்களா? இதை டிஎன்பிசி செயலர் அல்லது பல்கலைக்கழக நிர்வாகிகள் கண்காணிக்க வேண்டும். தவறு இருந்தால் மெமோ அல்லது சார்ஜஸ் வரை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பயம் வரும், சரியாக செய்வார்கள். சூப்பர். சோ இது கரெக்ட். ஒரு அலட்சியம் காட்டுவதாக தெரிகிறது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல புரிஞ்சுங்க. இந்த மாதிரி டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் எவாலுவேட்டர், கொஸ்டின் செட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி எங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட், திருத்துறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இது வந்து உங்களுக்கு பத்துறது கிடையாது, ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. சரி, நாங்க வந்து இதை வந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு பிரஸ்டீஜ், நாங்க வந்து ஒரு தேர்வாணையத்துல கொஸ்டின் செட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பிரஸ்டீஜ் அப்படின்ட்டு இது காலங்காலமா சொல்லிட்டு வர இருக்கும். இதனால அலட்சியமா அவங்க பண்றதுனால பாதிக்கப்படுறது யாருங்க சரிங்களா? தேர்வுகள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அவர்கள் அலட்சியம் காட்டுக்க சொல்றது கரெக்ட், அலட்சியம் தான் காட்டுறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமோ அல்லது சார்ஜஸ் அந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ல நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எடுக்கவே வரமாட்டாங்க. அப்போ சிலர் மட்டும் தான் வருவாங்க. அப்போ கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும், அதை பண்ணலாம். கொஸ்டின் செட் செய்பவர்கள் அவுட் சோர்சஸ் முறையில் செய்கிறார்கள், சார்ஜஸ் மெமோ கொடுக்க முடியாது. அவுட் சோர்சஸ் அப்படின்னா எதை சொல்றாங்க? இப்போ அவங்க யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? கொஸ்டின் செட்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க கிடையாதா? சார், ஏஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் சரிங்களா. ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்க மட்டும் கிடையாது, குரூப் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். வெறுமன 30 + 2 32 அப்படிங்கிறது பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 35 அப்படிங்கறதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கே கொடுக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 35 வச்சுட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு குரூப் 2 குரூப் 4க்கு வந்து நோ ஏஜ். அதே மாதிரி அங்கேயும் குரூப் 1லயே ஜெனரல் கேட்டகரிக்கு அட்லீஸ்ட் 35 வைக்கணும். மெயின்ஸுக்கு திரும்ப ரிவர்ஸ் பண்ணி 1:50 எல்லாம் கொண்டு வரதுக்குலாம் சான்சஸ் கிடையாதுங்க. 1:20 தான். அதாவது எவ்வளவு வேகன்சியோ 60 வேகன்சி அப்படின்னா 1:20 1200 பேரை தான் மெயின்ஸ் எழுத விடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் ஒழுங்கா இருக்கணும், டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா பண்ணணும், ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடணும். வெளியிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நிறைய தேர்வுகள் பாதிப்பு அடைவார். அடுத்த காணொலியில என்ன நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.